ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் ஃப்ரைடே. ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஹர்த்திகை குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. அவர் தூங்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு பவுடர் போட்டு பொட்டெல்லாம் வச்சாச்சு. ஏன்னா நாங்கள் கிளம்புறது துபாய் எக்ஸிபிஷனுக்குங்க. 4 o'clock அங்கே இருக்கிற மாதிரி போகணும். அவர் எழுந்திரிக்க லேட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆயிருமே. அவருக்கு தேவையான திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவர் தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம போகிறதுனால அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேம்பர்ஸ் எல்லாமே பேக்கில் பேக் பண்ணிட்டேன். அவர் அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது தாங்க. அவர் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு விட்டுடலாம். லஞ்சுமே சாப்பிடலை, அதனால் ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் அவருக்காக பேக் பண்ணிட்டேன். இப்போல்லாம் நான் வெளியே போனால் பெருசாக அவருக்கு ஃபுட்டு பேக் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டுட்டு போனாலும் அவர் சாப்பிட்றதே இல்லை. அதனால் ஒரு ஆம்லேட்டோடு நிறுத்திக்கிட்டேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஹர்த்திகை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. நாங்கள் ஒரு 3 o'clock போனதுனால அந்தளவுக்கு ரோட்லேயுமே பெருசாக டிராஃபிக் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாகவே போயிட்டுருந்தோம். இன்றைக்கி எக்ஸிபிஷனுக்கு போகிற மெயினான காரணமே நான் தாங்க. எனக்கு கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா அவர் எங்காவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். எனக்கு ஒரு 2-3 டேஸாகவே மைண்டே சரியில்லைங்க. அதனால தான் என்னால் வீடியோஸுமே பெருசாக அப்லோட் பண்ண முடியலை. அப்படி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த எக்ஸிபிஷன் ஞாபகம் வந்ததுங்க. சரி அங்கேயே போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஹர்த்திக்குமே கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கலாம் இல்லைங்களா. இப்போது நாங்கள் டவுன் ஹால் நியர் வந்துட்டோங்க. ஹர்த்திக்குமே ஆல்மோஸ்ட் எழுந்திருக்கிற டைம் ஆயிடுச்சு. டவுன் ஹாலில் இருந்து அரௌண்ட் ஒரு 10 kilometers நாம் போகிற பிளேஸை ரீச் பண்ணிடலாம். நாங்களுமே இன்னும் லஞ்செல்லாம் சாப்பிடலைங்க. இங்கே டவுன் ஹாலில் இருந்தே ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்குமான்னு பார்த்துட்டே போனோம். நாங்கள் போகும்போது ஒரு 3 o'clock இருக்குங்க. சரி ஆன் வேல ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றலான்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோங்க. டவுன் ஹாலில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸுமே ஓப்பன் ஆகிடுச்சு. ரீசெண்டாக க்ளோஸில் இருந்தது, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு போலங்க. நாங்களும் இன்றைக்கி தான் அதை பார்த்தோம். துடியலூர் நியரே போயிட்டோங்க. அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது, அங்கே தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ஹர்த்திக்கும் ஆன் வேல எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு. இப்போது நாங்கள் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்குள்ளே தாங்க போகிறோம். நாங்கள் போயிருந்தது ராயல் கஃபேன்னு ரெஸ்டாரண்ட்டுங்க. எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே ஹர்த்திகை டேபிள் மேலே தாங்க உட்கார வச்சுட்டு சாப்பிடுவோம். எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அவர் ஃபுட்டை எடுத்து கீழே போட்டுருவார். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, கிட்ஸுக்குன்னே ஒரு சேர் இருக்குங்க, அது கொடுத்துருந்தாங்க. ஹர்த்திக்குமே அது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை அப்படியே ஹர்த்திக் ரிப்ளிகா பண்ணிகிட்டு இருந்தாருங்க. டேபிள் மேலே கை வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஹோட்டலில் இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாருன்னு. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. பேபிஸ் வச்சுருக்கிற மாமிஸ்க்கு நான் என்ன ஒன்று பெஸ்ட்டாக அட்வைஸ் பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடும்போது வெரைட்டியாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அது எதனாலனா, ஒரு ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் டேஸ்ட் பார்க்குறதுக்காவது எல்லா ஃபுட்லேயும் ஒரு வாய் கொடுத்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். நாங்களுமே ஒரு வெரைட்டி மீல் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹர்த்திக்கு நிறையா விஷயம் என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சேர்லேருந்து இறங்கக்கூடாது, ஃபுட்டு மேலே சிந்தாமல் சாப்பிடணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அவருக்கு புரியுதோ புரியலையோ அது நம்ம சொல்லி கொடுக்கறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் 2 பரோட்டா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தார். நாங்கள் கேட்ட வெரைட்டி மீலுமே வந்துருச்சுங்க. ஹர்த்திக் அப்பளம் மட்டும்தான் சாப்பிட்ருந்தாரு. சரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டு எக்ஸிபிஷன் பக்கத்தில் போயிட்டோங்க. நாங்கள் போகும்போது டைம் ஒரு 4:30 இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் 4 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. மற்ற வீக் டேஸ்லலாம் 5 o'clock ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃப்ரைடே தாங்க போயிருந்தோம். அதனால் ஒரு 1/2 hour போல் வெளியே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணுற டைம் கூட ஹர்த்திக்கு பொறுக்க முடியலைங்க. அவர் உள்ளே போயிட்டு இருந்தார். அதையுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஜிபே மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டால்ஸ்லலாம் ஒரு சில கடையில் ஜிபே இருக்குது. அதர்வைஸ் நம்ம கேஷ் வேணும்னாலும் இங்கே முன்னாடி இருக்கிற ஆஃபீஸ் ரூமில் நம்ம ஜிபே பண்ணிவிட்டு கேஷை நம்ம வாங்கிக்கலாங்க. இன்னும் ஒரு 1/2 hour இருந்ததுங்க நாங்கள் உள்ளே போகிறதுக்கு. அச்சோ சுத்தமாக முடியலை. ஹர்த்திக்கோட அட்ராசிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான். முடிஞ்ச அளவுக்கு ஹர்த்திக்கை என்கேஜாக வச்சுருந்தோங்க. டிக்கெட் எடுத்தாதாங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் ஹர்த்திக்கோட அட்ராசிட்டிஸ் தாங்க முடியாமல் அவங்களே விட்டுட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு என்ட்ரி வே வரைக்குமே ஹர்த்திக்கோ அவங்க அப்பாவும் டிக்கெட் வாங்காமே போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸ்டெப்ஸில் ஏறுறது இறங்குறது அப்பா பாடாக படுத்திட்டாருங்க ஹர்த்திக்கு. டைமுமே 4:30 இருந்ததுனால கொஞ்சம் வெயிலுமே இருந்ததுங்க.
ஹர்த்திகை ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அவரும் முடிஞ்ச அளவு கூப்பிட்டுட்டு அங்கே இங்கேன்னு போயிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுத்தமாக முடியாததுனால நானே வெளியே போயிட்டு மீண்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டே இருந்தேங்க. அவர் இல்லை, நான் இங்கேயே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன்னு வச்சுட்டு இருந்தார். ஹர்த்திகை இங்கே கண்ட்ரோல் பண்ணனால இங்கேயே கொஞ்சம் கிராங்கியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கே உள்ளே போய் எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறானோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். அதுதாங்க நான் யோசிச்சுருந்தேன். வெளியவோ எங்காவது எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பி வந்தால் அவர் கொஞ்சம் கூல் ஆயிடுவார். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் கீழே நின்று அவங்கள கூப்பிட்டே இருந்தேங்க. அவங்க மேலே நின்று வரதுக்கே லேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்களுமே வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால இறங்கி வந்துட்டாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது டிக்கெட்டுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டே வந்துடலான்னு தான் போயிருந்தோம். ஆனால் நியர்பையில் எதுவுமே ஃப்ரூட் ஷாப் இல்லைங்க. ஜூஸ் வாங்க முடியலை. சரி தாகத்துக்கு இந்த ஒரு ஜூஸாவது இருக்கட்டும்னு இதுதான் வாங்கி ஹர்த்திக்கு கொடுத்துருந்தோம். லைட்டாக ஒரு சிப் தான், அதிகமாக அவரும் குடிக்க மாட்டார். அப்புறம் அங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, கேஷ் வேணும் அப்படின்னா முன்னாடி ஆஃபீஸ் ரூமில் ஜிபே பண்ணிவிட்டு கேஷ் கையில் வாங்கிக்கோங்க. ஒரு சில ஸ்டால்ஸ்லலாம் வந்து கேஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் பண்ணிவிட்டு உள்ளே போனோங்க. உள்ளே போனதுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. ஹர்த்திக் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரு. எங்களுக்குமே இது ரொம்ப ஒர்த்துன்னு தான் தோணுச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே ஸ்டார்ட் பண்ணதுமே போயிருந்ததுனால உள்ளே அவ்வளோ ரஷ்ஷாலாம் இல்லைங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ நிதானமாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இது பக்கத்தில் நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹர்த்திகை வச்சு எங்களால் எடுக்க முடியலைங்க. இங்கே சுற்றியுமே வால் எஃபெக்டில் 3D ஃப்ளெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேபிஸ் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. ஆனால் ஹர்த்திக்கு தான் எங்கேயுமே நிற்கலைங்க. எந்த ஒரு ஃபோட்டோஸுமே எங்களால் எடுக்க முடியலை. சும்மா ரேண்டமாக சுற்றி வீடியோஸ் எடுத்திருக்கேங்க. அது நீங்களுமே பாருங்கள். உண்மையாலுமே ஒவ்வொருத்தங்களுக்கு மோட்டிவேஷன் கீ அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்னை பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இருந்ததுன்னா நான் வெளியே வந்துட்டேனாலே கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிடுவேங்க. இந்த பிளேஸ் வந்தது எனக்கு ரொம்பவுமே மைண்ட் ரிலீஃபாக இருந்தது. ஹர்த்திக்குமே இங்கே விளையாடுறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதனால் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். துபாய் சிட்டின்னு சொல்லிட்டு இதில் எங்கே ஐஃபில் டவர் வந்ததுன்னு யோசிக்கிறீங்களா? நானும் உங்களை மாதிரி தாங்க யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்ச்சிங்க்கு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சுது. நீங்களுமே அதை தெரிஞ்சுக்கணுன்னா சர்ச் பண்ணியே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில இடங்களில் ஹர்த்திக் தனியாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு இருந்துச்சுங்க. அங்கே நிற்க வச்சு பார்த்தோம். பட் அவரை கரெக்டாக கோஆப்ரேட் பண்ண வைக்க முடியலை. அந்த மாதிரி சில நேரங்களில் அவங்க அப்பாவுமே கூட நின்று எடுத்தாருங்க. அதுக்குமே அவர் கோஆப்ரேட் பண்ணலை. அவரை இறக்கி விட்டுறணும், அவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அவர் எல்லா இடத்துக்கு போகணுங்கிறதுல மட்டுமே ஒரு எய்மாக இருந்தார். அவர் போக்கில் விட்டு தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோங்க. அவர் யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணால் திருப்பி அழுக ஆரம்பிச்சிருவாருன்னு எங்களுக்கும் கொஞ்சம் பயம்தான். நாங்களுமே பயங்கர ட்ராவல் அடிக்ட்டுங்க. ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே ஹேபிட் தான் ஹர்த்திக்குமே வருது. அவரையுமே எங்காவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குங்க. வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என் வீடியோ கண்டிப்பாக போர் அடிக்கும். வராதவங்க இதை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த ஸ்டெப்பில் மேலே போயிட்டுருக்கும்போது சைடில் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கங்க. நான் அதை பார்க்கும்போதே என் ஹஸ்பண்ட் என்னை டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோதான், இவ்வளோதான் எக்ஸிபிஷன், இதோட வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு இருந்தார். அங்கே அதுக்கு மேலெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கும் போதே கொஞ்சம் ரைட்ஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அதோட சவுண்டுமே கேட்க ஹர்த்திக் ஒரே எக்ஸைட் ஆகிட்டாரு. என்ன சவுண்ட் அப்படின்னு. சரி போதும்னு கீழே இறங்கி ஸ்டால் வழியாக தாங்க அந்த ரைட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்காக போனோம். சும்மா ஜஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தோம். இந்த இமேஜ் பாருங்கள், அப்படியே லைவில் துபாய் பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த ஸ்பாட் எல்லாம் இன்னும் லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க. அப்போ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு ஸ்டால் போயிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டே ஃபிஷ்ஷு தாங்க போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிஷ்ஷுமே நாங்கள் இது வரைக்கும் வளர்த்துனது இல்லைங்க. வாங்கி தர சொல்லி தான் கேட்டிருந்தேன். போகும்போது வாங்கிக்கலான்னு போயிட்டோம். இந்த ஸ்டாலில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம என்ட்ரி டிக்கெட்டாக வாங்குகிறோம் இல்லைங்களா, அது ஒன்று கொடுத்தா ஒரு ஃபிஷ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த ஒரு ஷாப்புக்கு தாங்க போயிருந்தோம். இங்கே எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்டாக வச்சுருந்தாங்க. இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோங்க. அடுத்து இந்த ஸ்லிப்பர் கடைக்கு தான் போயிருந்தோம்.
இங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செலெக்ஷனுமே இருந்ததுங்க. அதை தான் வாங்கியிருந்தேன். அடுத்து ஹர்த்திக்குக்கு டாய்ஸ் வாங்குறதுக்கு தாங்க போயிருந்தோம். பாவம் அவர் அது இதுன்னு எதேதோ கேட்டுட்டு இருந்தார். ஹர்த்திக்குக்கு ரீசெண்டாக இந்த டிரான்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குதுங்க. காரு, ஜீப்பு, பஸ்ஸுன்னு அதே தான் வாங்குறாரு. அவருக்காக ஒரு கார் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் இப்போ பார்த்த கடையில் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இதுக்கு அடுத்த ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தோம். அடுத்த ஒரு கடை செப்பல் கடை இருந்ததுங்க. ஹர்த்திக்குக்குமே அங்கே ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கடையில் இந்த ஆனியன் சாப்பர் இருந்தது. இது நான் ரொம்ப நாளாக வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுவுமே ஒன்று வாங்கியிருந்தேன். இதுலேயுமே நிறைய சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் தேவைப்படுதோ அது மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்த ஒரு கடையாக ஹர்த்திக்குக்கு டாய்ஸ் தாங்க பார்த்துருந்தோம். இங்கே அவருக்கு காரு, ஜீப்பு அந்த மாதிரி தான் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் சொல்கிறது அவர் எடுக்கலைங்க. அவர் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஜீப் கையில் எடுத்து வச்சுட்டு அதை கொடுக்கவே மாட்டேன்ட்டார். நாங்கள் எவ்வளவோ மாற்றி கொடுத்து பார்த்தோம். அவர் அதை மட்டும் விடவே இல்லை. சரி அதுதான் பிடிச்சிருக்கு போலன்னு அதுவே வாங்கிட்டோம். அடுத்து ஏதாவது ஹர்த்திக்குக்கு ரைட்ஸ் போகிற மாதிரி இருக்குமான்னு தான் பார்த்துட்ருந்தோம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரியே இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டால்ஸ் எல்லாம் தள்ளி வந்தால் ஃபுட் கோர்ட்ஸ் வந்ததுங்க. ஆனால் என்ன எல்லாமே சாட் ஐட்டம்ஸாகவே இருந்தது. ஹர்த்திக்குக்கு கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லைங்க. இந்த சைடில் தான் ஸ்னோ வேர்ல்டு, ஹோஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருந்ததுங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்னோ வேர்ல்டு முன்னாடி இருக்கிற ஒரு பொம்மை கூட ஹர்த்திக்கு ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டார். அதை நீங்களே பாருங்கள். அடுத்ததாக அங்கே இருக்கிற ஒரு ஜீப் ரைடு தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். ஹர்த்திக்கு இன்னொரு குழந்தை போகும்போது ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவரை உட்கார வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பயந்துட்டார். ஏன்னா தனியாக உட்கார மாதிரி இருந்தனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்லி உட்கார வச்சோம். ஆனால் போகிறதுக்கு ரொம்ப பயந்துட்டார். அடுத்ததாக கொஞ்சம் பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. மேக்ஸிமம் ஃபுட் கோர்ட்டில் தாங்க ஜிபே கிடையாது, கேஷ் தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். கேஷ் ஆல்ரெடி வாங்கி வச்சது இந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்ததுங்க. அவ்வளவுதாங்க. இங்கே ஒரு ஐஸ்கிரீமுமே வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லைட்ஸுமே 1 by 1 ஆன் பண்ணிட்டாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. போகும்போது அந்த வியூவுமே ஒரு டைம் பார்த்துட்டு வெளியே போயிடலான்னு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே சூப்பராக தாங்க இருந்தது. என்ன நம்ம ஹர்த்திக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலேயுமே போக முடியாது. அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாரு. அதனால் நாங்கள் எதுவுமே போகலை. ஃபிஷ்ஷுமே அந்த வேலை அதையுமே வாங்கிட்டு தாங்க போயிருந்தோம் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போதான் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி வளர்த்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறனால ஒரு 4 ஃபிஷ்ஷு தாங்க வாங்கியிருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் பவுல் தான் வாங்கியிருந்தோம். எப்படி இருக்குது நான் கரெக்டாக பார்த்துக்கிறேனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னெல்லாம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் வியூ இப்படி தாங்க இருந்தது. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இது கேமராவில் தெரியறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளவுதாங்க. இதை நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். போகும்போது ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தாங்க வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. பார்க்கிங்கே ஃபுல்லான மாதிரி இருந்தது. 4 வீலருக்கு பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்கங்க. அதையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளவுதாங்க. இன்றைக்கே நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோம். அதனால் நைட்டு வரும்போது டின்னருமே ஹோட்டலில் தான். அவர் பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருந்தார், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு.
நாங்கள் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ஒரு ஃபிஷ் ஷாப்பில் இந்த பவுல் வாங்கியிருந்தேங்க. இது ஒரு 8 இன்ச் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளார் பேஸ்மே வாங்கியிருந்தேங்க. ஃபிஷ்ஷு எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஆசைக்கு இதை வாங்கியாச்சு. ஹர்த்திக்கிட்ட இருந்து எப்படி இதை சேஃபாக பார்த்துக்க போகிறேன்னு தான் தெரியல. அதுதான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால ரொம்ப குட்டியாக தாங்க ஃபிஷ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஒரு 4 ஃபிஷ்ஷு 4 கலர்ஸில் வாங்கியிருந்தேன். இந்த ஃபிஷ்ஷுகளுக்கெல்லாம் தேவையான ஃபுட்டுமே அவங்களே கொடுத்துருந்தாங்கங்க. அதுக்கு செப்பரேட்டாக நம்ம மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் போட்டால் போதுங்க. அதுவே அவங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்து நான் அந்த ஸ்லிப்பர் கடையில் இந்த ஸ்லிப்பர் தாங்க வாங்கியிருந்தேன். கொஞ்சம் எல்லாமே லைட் கலர்ஸில் இருந்தது. இந்த கலர் பிடிச்சிருந்தனால நான் இது தான் பிக் பண்ணியிருந்தேன். அடுத்து வீட்டுக்கு தேவையான பொருளை கொஞ்சம் ரேண்டமாக பிக் பண்ணியிருந்தேங்க. அடுத்தது அந்த ஆனியன் சாப்பர் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் பிளாட்டினம் பிராண்டு. கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க குவாலிட்டி. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அசம்பிள் பண்ணி செக் பண்ணியும் பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. குவான்டிட்டியுமே எங்கள் 2 பேர்த்துக்கும் சரியாக இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது. அடுத்து ஹர்த்திக்குக்காக வாங்கின இந்த டாய் தான். இதில் என்ன பார்த்தாரோ, நான் நிறைய காசு காமிச்சேங்க. அவருக்கு இது தான் பிடிச்சிருக்கும் போல். இதில் இருந்து மாறவே இல்லை. அதனால் அதுவே வாங்கியாச்சு. அடுத்ததாக ஹர்த்திக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க. இந்த டைம் கொஞ்சம் ஷாப்பிங்கை ரொம்ப சின்னதாகவே முடிச்சுக்கிட்டோம். அவர் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அவரோட பட்ஜெட்லேயே கவர் பண்ணியாச்சு. நிறைய பேசி உங்களுக்கெல்லாம் போர் அடிக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.